சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு காலையில கடலூர்ல சம்மங்குப்பம் பகுதியில 7:30ல இருந்து 7:45 மணி இந்த இடைவெளியில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் வருத்தத்தக்க சம்பவம் என்னன்னா, ஸ்கூல் வேன வந்து அந்த லெவல் கிராசிங்ல கிராஸ் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து இடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஆமா, ஆமா. ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்குமே 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ரொம்ப வருத்தத்தக்க விஷயமே அதுதான். சோ இந்த ஒரு ஆக்சிடென்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? சார் லெவல் கிராசிங் கேட்டு இப்பெல்லாம் வந்து எல்லாம் மேன்ட் ஆயிட்டாங்க. முன்னாடி அன்மேன்ட் இருந்துச்சு. அன்மேன்ட்னா அது வர்றாங்க லோக்கல் டூ வீலர்ஸு, ஃபோர் வீலர்ஸ்லாம் அவங்க பார்த்து அவங்க கவனமா செல்ல வேண்டிய இடம். இப்பெல்லாம் மேன்ட் ஆயிடுச்சு. அதாவது எல்லாருமே மனிதனை கேட் கீப்பரை மனிதனை தான் போட்டிருக்காங்க. ஓகே, அதுலயே இப்ப அதுலயே இருக்குது சேஃப்டி. அது இன்டர்லாக் நான் இன்டர்லாக்னு இருக்குது. ஓகே, இன்டர்லாக் அப்படின்னா அந்த கேட்டை பூட்டி அந்த லாக்கை இது பண்ணாதான் அந்த கேட்டை திறக்க முடியும், பூட்ட முடியும். அந்த மாதிரி ஓகே. நான் இன்டர்லாக் கேட்னா அங்க உள்ள 2 ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா முந்தின ஸ்டேஷனை வந்து வண்டி பாஸ் ஆயிடுச்சு, நீங்க கேட்டை க்ளோஸ் பண்ணணும் ஓகே, அப்படின்னு இவங்க அலர்ட் கொடுப்பாங்க. அலர்ட் கொடுத்து அவங்க வந்து நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள பர்சனல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரே நம்பர் லைனா வராது. 1 2 3 4 5 6 7 அப்படிலாம் வராது. ஓகே, ரேண்டமா வரும். ஒரு 15 14 27 37 இப்படி மாறி 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 வரும். ரேண்டமா தான் வருமே தவிர ஒரே நம்பர் சீரியலா வராது. சீரியலா நம்ம நான் பூட்டிட்டேன் அப்படின்னு சும்மாவாவது நம்பர் டிக் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகே, இவரு ஒரு நம்பர் கொடுப்பாரு, கேட்மேன் ஒரு நம்பர் கொடுப்பாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. நீங்க ஓகே, கேட் அடைக்கணும்னு அவர் சொல்லுவாரு, நான் கேட் அடைச்சேன்னு அவர் அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, அப்போ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா தட் மீன்ஸ் அந்த கேட்டு சேஃபா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேல அவங்க வண்டி அதுக்கப்புறம் ஃபுல்லா கேட் நம்பர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் ஃபுல்லா கேட்மேனுடைய பொறுப்பு தான். அது ஓகே, வண்டி ஏதாவது வண்டி வந்தாலும் அதுல உள்ள நுழைஞ்சாலும் அது கேட்மேனுடைய பொறுப்பு தான். ஓகே, அந்த கேட்மேன் அதுல என்ன நடந்திருக்குன்னு அந்த கேட்டு இப்ப எனக்கு தெரியாது, ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அது சிக்னல் கேட்டா நான் ஓகே, சிக்னல் கேட்டான்னு தெரியல. சிக்னல் கேட்னா அங்கே அதுலயே ப்ரொடெக்ஷன் இருக்குது. டேஞ்சர் இருந்ததுன்னா ரெட் சிக்னல் இருந்ததுன்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். ஓகே, பச்சை இருந்தால் மட்டும்தான் போக முடியும். சிவப்பு ஓகே, சிக்னல் இருந்ததுன்னா போகவே முடியாது. அது சிக்னல் கேட் கிடையாது, நான் சிக்னல் கேட்டு தான். ஓகே, அப்போ நான் சிக்னல் கேட்னு வந்து நமக்கு பிஎன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த நேரத்துல வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வேன் டிரைவர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி நான் ஓடிடுன்னு ஏதோ சொன்ன மாதிரி கேள்வி. அது உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. நான் வந்த நியூஸை தான் நான் சொல்றேன். ஓகே. சார் ஆனா இப்போ அனுபவம். தற்சமயம் வேன் டிரைவர் வந்து வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ரெகுலரா அந்த ரூட்ல தான் போறோம். கேட்டு தொறந்திருந்தது. சிக்னலுமே இல்ல. ட்ரெயின் வர சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அவரு பதிவு பண்றாரு சார். அத எப்படி பார்க்குறீங்க? கேட் வர்றதுக்கு முன்னாடி 500 மீட்டருக்கு முன்னாடி அவங்க எல்லா டிரைவரும் ஹார்ன் அடிச்சு தாங்க வருவாங்க. ஓகே, டிரைவர் அலர்ட் இல்லாம இந்த வேகத்தை, ட்ரெயினுடைய வேகத்தை அவர் குறைச்சிருக்க முடியாது. லோகோ பைலட் வந்து அலர்ட்டா இருக்க போயிட்டு தான் அவங்க வேகத்தை குறைச்சிருக்காங்க. இல்லாட்டினா இதனுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. இது வந்து இன்ஃபாக்ட் கேட் வண்டி குளோஸ் வந்து இப்போ அந்த மாரி லெவல் கிராசிங்ல இருக்கக்கூடிய கேட் குளோஸா இருந்தா கூட, கேட்ட கிராஸ் பண்ணும்போது லோக்கோ பைலட் வந்து அலர்ட் குடுப்பாங்களா? ஹார்ன் அடிப்பாங்களா? ஆமாமா, ஒரு கேட் வரும்போதெல்லாம் ஹார்ன் கொடுப்பாங்க. ஓகே, ஓகே, ஏன்னா மனிதர் கூட அங்க வந்து உள்ள நுழைஞ்சு கிராஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதனால அவங்க வந்து அவங்க ஹார்ன் அடிச்சு தான் வருவாங்க. லெவல் கிராசிங் ஹார்ன் அடிச்சு தான் வருவாங்க. ஓகே. ஆனா வேன் டிரைவர் ஹார்ன் அடிக்கல. அந்த சவுண்ட் எனக்கு கேட்கலன்னு சொல்றாரு. வண்டியில இருந்த ஒரு பள்ளி அது மாணவருமே அதே பதிவு பண்றாரு. அதாவது வேன் டிரைவர் என்ன சொல்லுவாரோ, அது எக்ஸாக்ட்டா அவருமே சொல்றாரு. கேட் தொறந்து இருந்தது. சிக்னல் இல்ல. ட்ரெயின் வர சவுண்ட் எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி, வண்டியில இருந்த பள்ளி மாணவருமே பதிவு பண்றாரு. அத நம்ம எப்படி ஓ பார்க்கிறது? இல்ல, அது வந்து கமிட்டி தான் சார் அது சொல்ல முடியும். நம்ம தூரத்துல இருந்தெல்லாம் நம்ம வாய்வழியா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 3 ஓகே, உயிர்கள் போயிருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும், அரசும் ஓகே, பதில் சொல்லணும். ஓகே, அதனால நம்ம வெளிய இருந்து நம்ம இதை வந்து சும்மா அப்படி போன போக்குல கமெண்ட் பண்ணிட முடியாது. ஓகே. அந்த உண்மைத்தன்மை கொண்டு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. சிக்னல் கமிட்டி, ட்ராக் கமிட்டி, ம். லோகோ பைலட், இந்த 3 ஆபீசர்ஸ் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அவங்க சரியான தீர்வு சொல்லுவாங்க. அது சீக்கிரம் ஓகே. வந்துடும். அது ஆ. நம்மளா நம்ம யூகத்துக்கு சொல்லக்கூடாது. இதனால மத்தவங்களுக்கு வந்து இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நம்ம சொல்றது இது நம்ம தீர்வு சொல்ல முடியாது. இங்க என்ன ஓகே. நடந்திருக்கலாங்கிறத அனுமானம், நீங்களும் நானும் ஒரு அனுமானத்தை தான் சொல்ல முடியுமே தவிர யூகத்தின் தீர்வு அடிப்படையில சொல்லிருக்காங்க. தான். ஆ. ஆமா, ஆமா. சார், ஆனா இதுல இந்த விஷயத்துல குழந்தைங்கள இறந்த பெற்றோர் தரப்புல இருந்தும் சரி, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல இருந்தும் சரி, எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, கேட் கீப்பர் ஏன் கேட்ட க்ளோஸ் பண்ணல? அப்படின்ற ஒரு கேள்விய எழுப்புறாங்க. அதுதான் சார் நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஆ. கேட் கீப்பர் ஏன் க்ளோஸ் பண்ணல, அவர் எங்க இருந்தாரு, ஓவர் டியூட்டி பார்த்தா கூட அவருடைய ரெஸ்பான்ஸ் தான். அடுத்த டியூட்டி ஸ்டாப் வர வரைக்கும் அங்க என்ன நடந்தாலும் அவருடைய அங்க இருக்கிற அவருடைய ரெஸ்பான்ஸ் தான்.
இல்லைன்னா அவர் ஓகே. கேட்டை பூட்டிட்டு தான் வெளியே போகணும். அவர் ஓகே. போறதா இருந்தா ஆ. கேட்டை திறக்காமலே நான் வந்து இது இல்லாம இருக்கேன், கேட்டை பூட்டிட்டு தான் வெளியே வெளியே போக முடியும். கேட்டு பூட்டாம அவர் வெளியே போக கூடாது. அந்த ஏரியால இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பர் வந்து மது அருந்திட்டு தூங்கிட்டாரு. இன்ஃபாக்ட் வந்து ரயில்வே ஆஹ் போலீஸ் தரப்புல இருந்து கூட இந்த குற்றச்சாட்ட வந்து பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது சார். அது ஓகே. டாக்டர் டிசைட் பண்ணி மருத்துவ சோதனை போன பிறகுதான் அவங்க ஓகே. தான் சொல்லணும். மது அவ்வளவுதான். அருந்திருக்காங்களா நம்ம எப்படி இங்க தூரத்துல இருந்து சொல்ல முடியும்? ஓகே. அது என்ன நடந்து கேட் கீப்பருக்கு அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு? ஏன்னா சில கேட்லாம் வந்து வெளியே இருந்த ஆட்கள் வந்து தாக்கி கூட இருக்காங்க. அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. ரவுடிஸ் வந்து தாக்கி ஆ. அந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இருந்திருக்குது. ஓகே. ஓகே. ஒரு இதுல வந்து திண்டிவனம் பக்கத்துல ஒரு தடவை கொலையே பண்ணிருக்காங்க கேட் கீப்பரை. என்ன அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக? 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அந்த கேட் கீப்பர்லாம் அந்த மது அருந்திக்கிட்டாங்க, பக்கத்துல உள்ளவங்க மது அருந்திட்டு இவனை கேட் கீப்பரை அடிச்சு இது பண்ண சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. அதனால என்னதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. கேட் கீப்பருக்கு என்ன ஆச்சுது ஏதாச்சுன்னா அந்த கமிட்டி தான் எல்லாமே சொல்லணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளால இன்வெஸ்டிகேஷன் உறுதிப்படுத்த அப்புறம் தான் முடியும். உறுதிப்படுத்துறது நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அதாவது ஓகே. பாதுகாப்பு இருந்திருக்கலாங்க. என்னுடைய பார்வைக்கு இப்போ வந்த செய்திப்படி லோகோ பைலட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த அலர்ட்டா இருந்ததுனாலதான் அவரால் வண்டியினுடைய வேகத்தை 100 கிலோமீட்டர் வேகத்தை வந்து குறைச்சி அதோட இம்பாக்ட குறைச்சிருக்க முடியுது. ஓகே. ஓகே. அந்த நேரத்துல கேட்மேனு டேஞ்சர் சிக்னல் பிடிச்சிருந்தாரா? ஆக்சுவலா அவங்க கேட் விழுந்தாங்க கையில வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கணும். அவங்க ஓகே. போய் அவங்க விசிபிளா பார்க்கணும். ட்ரெயின் போற நேரம் வர நேரம் அவங்க ட்ரெயின் எப்படி போகுது, கீழே ஆக்சல்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய அவங்க கடமை. அவங்களுக்கு நிறைய கடமை இருக்குது. வண்டி ஓகே. போகும்போது அவங்க பார்க்கணும். வண்டியில ஏதாவது அசம்பாவிதங்களுக்கு அவங்க விஷுவலா பார்த்து கடைசி கார்டு கிட்ட அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வண்டி நார்மலா போகுதுன்னா பச்சை சிக்னல் பண்ணுவாங்க. ஏதாவது அப்நார்மல்னா அது அவங்களுக்கு சிக்னல் இருக்குது, அதை வேவ் பண்ணி அந்த சிக்னலை வேவ் பண்ணி அலர்ட் பண்ணுவாங்க. கார்டுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஷன் மேனேஜருக்கு இது ட்ரெயின் மேனேஜருக்கு அலர்ட் பண்ணுவாங்க. லோகோ பைலட்டுக்கு முதல்ல கொடுப்பாங்க. நீங்க நார்மலா இருக்கு எங்கேட் போயிட்டு இருக்குன்னு பச்சை கடி காட்டுவாங்க. அப்ப அவர் போயிட்டு இருப்பாரு. இன்கேஸ் ரன்னிங் போற வழியில ட்ரெயின்ல ஏதாவது ஒரு ஏதாவது அவர் கண்ணுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்நார்மல் நடந்ததுன்னா அதை வந்து ட்ரெயின் மேனேஜருக்கு அவங்க கொடி மூலமா சைகை மூலமா அவங்க சிக்னல் மூலமா அவங்க இவருக்கு இது பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அல்லாட்டினா அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கேட்மேனு. இந்த மாதிரி நான் இதை பார்த்தேன், வீல்ல இது பார்த்தேன் அது பார்த்தேன்னு அவங்க விஷுவலா பார்க்கணும். எல்லா ட்ரெயின் போகும்போது பார்க்கணும். அப்போ அந்த கேட்மேன் எங்க இருந்தாரு அப்படிங்கறத பார்க்கணும். ஒரே இதுதான். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் as a லோகோ பைலட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ரயில்வேல. இந்த விபத்து குறித்து இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு எல்லார் மத்தியிலுமே பதிவு பண்றாங்க. ரொம்ப இந்த கேட் கீப்பர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர். அதாவது இது மாதிரி ரயில்வேஸ்ல பல இடங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல வட மாநிலத்தோட அப்பாயின்ட் பண்றதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. முதல்ல வந்து மொழி பிரச்சனை ஏற்படுது. அதனாலதான் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குதுன்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரயில்வேல. நீங்க எப்படி இந்த விஷயத்தை பாக்குறீங்க? அது சொல்ல முடியாது சார். ரயில்வே மேன் இஸ் ரயில்வே மேன். அது மொழி இந்த மொழிக்காரன் வடமொழிக்காரன் தென்மொழிக்காரன்னு நம்ம சொல்ல முடியாது. ரயில்வே மேன்னா சக ரயில்வே மேன் தான். மொழி பிரச்சனையை வச்சு நான் இங்க அந்த மொழியை இது பண்ணிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அந்த இடத்துல உள்ள இதை புரிஞ்சிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் புரிஞ்சிக்க வேண்டியது அந்தந்த ஸ்டேஷன்ல உள்ளவங்களுடைய பொறுப்பு. அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நார்த் இந்தியன் வராங்க, சவுத் இந்தியன் வராங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ரயில்வே தான் பாத்துக்கணும் அதை. இந்த இடத்துக்கு என்ன சூட்டபிள் பிரச்சனை. ஆனா ரயில்வே மேனா எல்லாருமே ரயில்வே மேன் தான். ரயில்வேக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது பாஷை மொழிக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் மாறுபட்டவங்க தான். உள்ள வந்துட்டாங்கன்னா எந்த கம்பெனியும் அவங்களுக்கு அது கட்டுப்படி, அந்த ரூல்ஸ் கட்டுப்படி, அங்க உள்ள லோக்கல் ரூல்ஸ் கட்டுப்படி தான் நடக்கணும். ஓகே. ஆனா அதுல ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப நீங்க கம்யூனிகேஷன் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுன்றீங்க. அப்படி இருக்கப்போ அது வந்துரும் சார். என்கொயரில வந்துரும். கம்யூனிகேஷன் பிரச்சனை இருந்ததுன்னா என்கொயரில வந்துரும். வந்துரும். ஓகே. நீ என்ன சொன்ன, அவர் என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன கேட்டாரு, அவர் என்ன வண்டி அவுட் கொடுத்தாரு, நீ என்ன வண்டி கேட்ட, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பிரச்சனை இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும். என்கொயரில தான் வெளியே வரும். ஓகே. ஆனா இப்ப பொதுவாவே இப்ப அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுலயோ சரி இல்ல ஒரு வட மாநிலத்துல ஒரு தமிழ் ஆட்கள் அப்ளைன் பண்ணும்போது அந்த மொழி அவங்க கத்துக்க முயற்சி பண்றாங்களா? அது அவங்களால முடியுமா ஈஸியா? பண்ணா பண்ணலாம் சார். நம்ம போயிட்டு வட மாநிலத்துல போயிட்டு நம்ம கத்துக்கலையா? இங்க உள்ள தமிழ் ஆளுங்க போயிட்டு அங்க 6 மாசத்துல ஹிந்தி கத்துக்கலையா? மற்ற மொழிகள் கத்துக்கல. எந்த லாங்குவேஜ் நமக்கு வேணுமோ ஆந்திரா போயிட்டு ஆந்திரா தெலுங்கு கத்துக்கிறோம், கேரளா போயிட்டு கேரளா கத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு என்ன தேவையோ ஒருத்தருடைய தொடர் மொழி, நம்ம போய் இருக்கிற இடத்துல நமக்கு தொடர் மொழி என்ன தேவையோ அது கத்துக்கிறது அவங்களுடைய சொந்த பொறுப்பு. இல்ல சார், இது முயற்சிகள்ல ஈடுபடுறாங்களா? ரயில்வே ஊழியர்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பர் ஆகும்போது கண்டிப்பா அந்த பகுதியில போயிட்டு அந்த முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்களா? அது நம்ம மத்தவங்களை பத்தி சொல்ல முடியாது சார். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு எந்த இடத்துல என்ன தேவையோ நான் கத்துக்குவேன். ஓகே. ஓகே. அது கத்துக்கிட்டாதான் நமக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அத நல்லபடியா இருக்கணும். சொதப்பு இல்லாம அழகா நம்ம அவங்களுக்கு சொல்லணும், அவங்க நமக்கு சொல்றது புரிஞ்சுக்கணும். அதான் கம்யூனிகேஷன். ஓகே. ஓகே. சார் இப்போ இந்த விஷயம் குறித்து, அதாவது இந்த ட்ரெயின் விபத்து குறித்து அந்த ஸ்கூல் வேன் டிரைவர் பதிவு பண்றதும்
கேட் கீப்பர் பதிவு பண்றதும் முற்றிலும் நிறைய வேறுபாடுகளோட இருக்குல்ல. இதுதான் என்கொயரி கமிட்டி சொல்லணும். அதான் சார், அந்த என்கொயரி அதான் கமிட்டில இருந்து எப்போ எக்ஸாக்ட் ரிப்போர்ட், அதாவது இமிடியேட்டா இது முக்கிய பண்ணுவாங்க, காரணம் இமிடியேட்டா யாருன்றது ஃபார்ம் எப்போ வரும்? பண்ணுவாங்க. வித்தின் வீக் அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. வித்தின் வீக்ல ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஆன்சர் வந்துருமா சார்? பண்ணல, வெளியே வந்துடும். ஓகேங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி.